பகுதிகள் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது. இப்ப எத்தனை அட்டவணை இருக்கு? 12 அட்டவணை இருக்கு. எத்தனை பகுதிகள் இருக்கு? 25 பகுதிகள் இருக்கு. சரியா? அது ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் அட்டவணை ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த அரசியலமைப்பின் மூலமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ஒரு வளர்ந்த ஒரு இந்தியாவை காணணும். அதுதான் அவங்களோட மைய நோக்கம். எல்லாரும் வளர்ச்சி அடையணும், எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும், அதுதான் அவங்களோட நோக்கம். அப்ப இந்த அட்டவணையில் என்ன பண்றாங்க? முதல் அட்டவணையில மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். அப்ப இந்தியாவை என்ன பண்றாங்க? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லாம் என்ன பண்றாங்க? முதல்ல பிரிக்கிறாங்க நிறைய. சரி, அப்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லாம் என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. சரியா? ரெண்டாவது சம்பளங்கள், ஊதியங்கள் மற்றும் சலுகைகள். அப்ப என்ன பண்ணோம்? இதுல யார் நிர்வகிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்ஸா பிரிச்சிட்டோம். அப்ப யார் அது என்ன பண்ண போறா? ஆட்சி செய்ய போறா அப்படின்றது இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? ஒரு மாநிலம்னா உயர்ந்த கட்டமா யார் இருக்கணும்? ஆளுநர் இருக்கணும். அது கீழே சிஎம்னு இருக்கணும். சிஎம் அதான் சிஎம்ஐ தலைமையா கொண்ட அமைச்சரவை இருக்கணும். சரி, அப்புறம் அமைச்சர்கள் இருப்பாங்க. அமைச்சர்கள் அல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருப்பாங்க. சரியா? அப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. அப்ப இது இவங்களுக்கான சம்பளங்கள், ஊதியங்கள் எல்லாம் எங்க இருந்து கொடுக்கணும்? சலுகைகள் என்னென்ன? சம்பளம் எவ்வளவு கொடுக்கணும், சலுகைகள் என்ன பண்ணணும், ஊதியங்கள்லாம் எவ்வளவு தரணும் அப்படின்னு இருக்கும். நம்ம ஏற்கனவே நிதி அப்படின்ற தலைப்புல பார்த்திருக்கோம். அரசியலமைப்புல நிதி அப்படின்ற தலைப்புல பார்த்திருக்கோம். அரசியலமைப்பு சரி, ஆர்டிகிள் என்ன? சரத்து 200 நிதிகள் பத்தி சொல்ற சரத்து என்னன்னா 266 பகுதி 1, அப்புறம் 267, 266 பகுதி 2. சரியா? அப்படி 3 நிதியை பத்தி சொல்றது. அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். 3 நிதிகள். கன்சாலிடேட்டட்னா என்ன ஃபண்ட்? தமிழ் என்ன? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா தமிழ் என்ன? கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் குடியரசுத் தலைவர் இருக்கும். தொகுப்பு நிதி. இது 266 தொகுப்பு நிதி, இது வைப்பு நிதி. சரியா? 267 கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட் போடும் போதே பிரிச்சு வச்சிருவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு எப்படி வருமானம் வரும்னா, நம்மளோட இந்தியாவோட பெரும்பாலான வரிகள், டாக்ஸ். சரியா? அப்ப கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் கருவூலம் அப்படின்னு சொல்லப்படுறதுல மேக்சிமமான வரிகள் எல்லாமே எங்க வரும்? இந்த 266 பிரிவு 1க்கு வரும். 267 வைப்பு நிதி. இது யாரோட? குடியரசுத் தலைவரோட அதிகார வரம்புல இருக்கும். சரி, இது எதிர்பாராத சூழலை சந்திக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? பட்ஜெட் போடும் போதே எடுத்து வைக்கப்படும். இது யாரு? குடியரசுத் தலைவரோட அனுமதி இல்லாம இது எடுக்க முடியாது. சரியா? இது இரண்டாவது. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, மக்கள் நிதி அப்படி சொல்லலாம். நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ், இதாவது பேங்க்ல இருக்க ஸ்மால் சேவிங் அக்கௌண்ட்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ், போஸ்டல் டெபாசிட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து இதுதான் இதுல இருக்க வருமானம். எப்படி செலவுனா, அரசாங்கத்துக்கு அன்றாட செலவுக்காக என்ன பண்ணுவாங்க? இது பயன்படுத்துவாங்க. சரி, அப்படிதான் 3 நிதிகள். சரி, இப்ப சலுகைகள், சம்பளம்ன்றது எதுல இருந்து தரணும்? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா 266 பிரிவு 1ல இருந்து தரணும். அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் தரலாம், அவங்களுக்கு என்ன ஊதியங்கள்லாம் தரலாம் அப்படின்றது தான் இந்த இரண்டாவது அட்டவணை தீர்மானிக்கும். சரியா? முதல்ல பிரிச்சுட்டோம். அதுல ஆட்சியாளர்கள் இருக்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணும்? சம்பளம் கொடுக்கணும், சலுகைகள் கொடுக்கணும், ஊதியம் கொடுக்கணும். சாரி, அப்பதான் என்ன பண்ணும்? நம்மளும் அந்த இடத்துக்கு போகணுன்ற ஆர்வம் வரும் எல்லாருக்கும். சரியா? சரி, இப்ப 3வது பதவி பிரமாணம், ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்ப பதவி பிரமாணம், ஒருத்தவங்களுக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்? சரியா? இப்போ பிரதமர் இருக்காருன்னா யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்? அமைச்சர்கள் இருக்காங்க, மத்திய அமைச்சர் அதாவது மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணும்? அவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்? ஆளுநர் இருக்காருன்னா அவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணிக்கணும்? ஆளுநருக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணிக்கணும்? அந்த மாநிலத்தோட சிஜே, அந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணும்? பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். அது மாதிரி எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்ன்றத இந்த 3வது அட்டவணை சொல்லும். இது ஏன்னா அதிகார வரம்பு இவங்களுக்கு கீழே இவங்க அப்படின்னு வரையறுக்கிறதுக்காக. இங்க அதிகார பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால இவங்களுக்கு கீழே இவங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த 3வது பதவி பிரமாணங்கள். 4வது மாநிலங்களவைக்கு இடங்களை ஒதுக்கீடு செய்தல், அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு ராஜ்யசபா. இப்ப மக்களவை, மாநிலங்களவைன்னு 2 அவை இருக்கு. பாராளுமன்றத்துல பார்லிமெண்ட்ல என்ன பண்ணும்? கீழே மக்களவை, இங்க மாநிலங்களவை அப்படின்னு இருக்கும். இது சென்ட்ரல் பார்லிமெண்ட்ல.
கீழே என்னது சட்டமன்றம். ஒவ்வொரு மாநிலத்தில் தமிழ்நாடுனா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்போ மாநில சட்டமன்றம் அப்படின்னு இருக்கும். மத்திய அரசாங்கத்தில் பாராளுமன்றம் இருக்கும், மக்களவை மாநிலங்கள் இருக்கும். இந்த மக்களவை உறுப்பினருக்கு யார் நம்ம நேரடி வாக்களிப்போம், மக்கள் நேரடியா, அதான் மக்களவை அப்படின்றது. மாநிலங்களவைக்கு யார் வாக்களிப்பா? மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பாங்க. சரியா? அப்ப ஒவ்வொரு மாநிலம், ஒரு பெரிய மாநிலம் இருக்கும், இல்ல மக்கள் தொகையில சின்ன மாநிலம் இருக்கும். அப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கு அது என்னது, இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு எப்படி இடங்களை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்றதுதான் என்னது இந்த 4வது அட்டவணை குறிப்பிடும். சரியா? 5வது அட்டவணை என்னன்னா, இங்க இது மாதிரி ஆட்சியாளர்கள் நியமிச்சு ஆட்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப ஒரு சில பகுதிகள், பழங்குடியின பகுதி மற்றும் பட்டியலின பகுதி, சரியா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படிங்கிறோம். இதுல என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் வளர்ச்சி அடை செய்யணும்னு பாக்குறாங்க. இதுல எஸ்சி எஸ்டி பீப்புள் இருக்கிற இடத்துல வளர்ச்சி அடைய முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, 5வது அட்டவணையின்படி அவங்களுக்கு சிறப்பு என்ன பண்றாங்க, சலுகைகள் தராங்க. சரியா? அதுக்கப்புறம் எல்லாரையும் வளர்ச்சி அடை செய்யணும், பழங்குடியின மக்களை தனி கவனம் செலுத்துறதுக்காக தான் ஒரு 5வது அட்டவணையில அப்படி வைக்கிறாங்க. இப்போ 6வது அட்டவணையில் என்னன்னா, இப்போ எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு தனி கவனம் செலுத்துறதுக்காக கொடுத்துட்டாங்க. அப்பயுமே அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் மாநிலம், அந்த மாநில மக்கள் என்ன பண்ண முடியல, வளர்ச்சி அடைய செய்ய முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, 6வது அட்டவணையை தனியா அரசியல் அமைப்புல வச்சு எல்லாமே என்னது, இந்தியாவோட இந்த அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் எல்லாமே எங்க இருக்கிற மாநிலம், எங்க இருக்கிறது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், இந்த பகுதியில் இருக்கிற மாநிலங்கள். அப்ப இங்க எதுவுமே எல்லாமே மலைப்பகுதிகள். சரியா? எந்த வளர்ச்சியும் இல்லாத மாநிலங்கள். அப்ப அதுக்கு தனி கவனம் செலுத்து. ஏன் எந்த வளர்ச்சியும் இல்லை? இப்ப தமிழகத்துல ஏன் பெரும்பாலான வட மாநிலத்தவர் இங்க என்ன பண்றாங்க, இடம் பெயர்றாங்க அப்படின்னா, இங்க நமக்கு நீர் வழி போக்குவரத்து தான் மிக சிறந்தது. ஒரு பொருளை செஞ்சு உற்பத்தி செஞ்சு வியாபாரத்துக்கு உகந்தது. அப்ப என்ன பண்றோம், தமிழ்நாட்டுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு, செய்யற பொருள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆயிடுது. இல்ல மற்ற நாடுகள் இறக்குமதி செய்யலாம், என்ன பண்றோம், இங்க மற்ற நாடுகள் கடல் வழியா எடுத்துட்டு வந்துடும். அதனால என்ன பண்ண முடியல, இங்க நார்த் ஈஸ்டர்ன்ஸ்ல அங்க போதுமான ஜியாகிரபிக்கல் லொகேஷன், புவியியல் அமைப்பும் கிடையாது, எல்லாம் மலைப்பகுதிகளா இருக்கு. அதனாலதான் அங்க பெரும்பாலான வளர்ச்சிகள் செய்ய முடியல. சரியா? அதனால திரிபுரா, அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம் மாநிலங்களுக்கு என்ன பண்ணலாம், சிறப்பு அந்தஸ்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6வது அட்டவணையில வழங்கிட்டாங்க. சரியா? 7வது அட்டவணை மத்திய பட்டியல் அப்படின்றது, பட்டியல் அப்படின்றதுதான் இது தலைப்பு. இதுல என்ன பண்றாங்க, அதிகார வரம்பு என்ன பண்றாங்க, பங்கிட்டு இருக்காங்க. அப்ப மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் பிரிக்கப்படுது. அப்ப இந்த மத்திய பட்டியல் என்ன, 100 தலைப்புகள், இந்த 100 இதெல்லாம் நான் மட்டும்தான் தலையிடுவேன் அப்படின்னு சொல்றது. இப்ப எதெல்லாம் மத்திய அரசாங்கத்திட்டு இருக்கு, ரயில்வே மத்திய அரசாங்கத்திட்டு இருக்கு இப்ப வரைக்கும், புரியல, தபால் துறை, அப்புறம் வான்வெளி. சரியா? அப்ப இது எல்லாமே இது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. சரியா? அப்ப இது எல்லாமே நான் மட்டும்தான் தலையிடுவேன் அப்படின்னு சொல்றது. மாநில பட்டியல்னா என்னது, 61 இருக்கு. சரி, 61 இருக்கு. இது மாநில அரசாங்கம் என்ன பண்ணும், இது எல்லாமே மாநில அரசாங்கம் என்ன பண்ணும், தலையிடணும். இது இவங்களோட அதிகாரம், மாநில அரசாங்கத்தோட தலையிடும். பொதுப்பட்டியல் இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவானது இந்த பொதுப்பட்டியல் அப்படின்றது. அப்ப எனக்கு எதெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு அவங்க பிரிச்சுக்கிறாங்க, இவங்களுக்கு எதெல்லாம் அதிகாரம் இருக்கு அப்படின்னா பொது பட்டியல்ன்றது என்ன பண்றாங்க. இப்ப மாநில பட்டியல்ல எடுத்துக்காட்டு சொல்லுங்க. போலீஸ், காவல்துறை, அதுக்கப்புறம் லிக்கர், கேம்பிளிங், அதெல்லாம். இப்போ லிக்கர் இருக்குல்ல, சில மாநிலங்கள் இந்த லிக்கர் என்னது தமிழ் என்ன சொல்லுவாங்க, மதுக்கடைகள் எல்லாம் இருக்குல்ல, அதை முற்றிலும் சில மாநிலங்கள் வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்ப மாநிலத்தோட விருப்பம் தான். சரியா? அப்புறம் வேற என்ன இருக்கு, சில இடத்துல கேம்பிளிங், சில மாநிலத்துல கேம்பிளிங் அப்ரூவ் பண்ணுவாங்க, அரசாங்கமே அப்ரூவ் பண்ணும் கிடையாது, அதாவது அந்தந்த மாநிலத்தோட விருப்பப்படுதான். பொது பட்டியல் அப்படின்னு இருக்கு. பொது பட்டியல் என்ன இருக்கு, கல்வி, எஜுகேஷன் சிஸ்டம், புரியல, வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், இது எல்லாமே என்னது பொது பட்டியல்ல இருக்கு. அப்ப கல்வி, இப்ப மத்திய அரசாங்கத்தோட கல்வி கொள்கை ஒன்று என்ன பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப என்னென்ன, இது பொதுப்பட்டியல் இருக்கு, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கூடி செஞ்சு அதை முடிவெடுத்துக்கணும். இதுதான் பட்டியல். முன்னாடி என்னது 99 இருந்துச்சு, இப்ப எத்தனை இருக்கு,
100 இருக்கு. இப்ப முன்னாடி 66 இருந்துச்சு, இப்ப 61 இருக்கு. முன்னாடி 47 இருந்துச்சு, இப்போ 52 இருக்கு. சரி, இதுதான் பட்டியல். அதுக்கு அடுத்தது மொழிகள். அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்னென்ன அப்படி சொல்றாங்க. எப்படி மொழிகள் அங்கீகரிப்பாங்க? இந்தியாவில் ஒரு பெரும்பாலான மக்கள் பேசப்படுதா, அந்த மொழி தான் அங்கீகரிக்க முடியும். இந்தியான்றது பல மதத்தை சார்ந்து, பல கலாச்சார முறைகளை சார்ந்தது. அப்ப அவங்களுக்குன்னு ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கும். அப்ப என்ன எதெல்லாம் அங்கீகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரியா? அப்ப என்னன்னா 14 மொழிகள் அங்கீகரிக்கப்படுது. அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது 14 மொழிகள் அங்கீகரிக்கப்படுது. 15வது மொழியா என்னது? சிந்தி அப்படின்றது சேர்க்கப்படுது. 15வது மொழியா என்ன பண்றாங்க? எப்படி சேர்க்கப்படுனா, முதல்ல 14 மொழி இருக்கு. அப்புறம் பாக்குறாங்க நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, சிந்தி மொழியை பேசுறாங்க. அப்ப சிந்தி என்ன பண்ணுது, அரசியலமைப்புல அங்கீகரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண, அரசியலமைப்புல எழுதணும்ல, அதுக்காக என்ன பண்றாங்க, 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 67 பண்றாங்க. அந்த 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த புத்தகத்துல, அரசியலமைப்பு புத்தகத்துல என்ன பண்றாங்க, மென்ஷன் பண்றாங்க. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒண்ணும் இல்ல, எத்தனாவது முறையா அந்த புத்தகத்துல திருத்தம் செய்யறாங்க அப்படின்றதுதான். அப்ப 21வது முறையா திருத்தம் செய்யும் போது இந்த சிந்தின்ற மொழியை சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் 71வது முறையா என்ன பண்றாங்க, திருத்தம் செய்யறாங்க. அப்ப 3 மொழிகளை சேர்க்கிறாங்க. 1992 71வது முறையா அந்த புத்தகத்துல திருத்தம் செய்யறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கொங்கணி, நேபாளி, மணிப்பூரி அப்படின்ற 3 மொழிகளை சேர்க்கிறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் 92வது அரசியலமைப்பு சட்டத்தை 2003 பண்றாங்க. அதன்படி போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்தலி அப்படின்ற 4 மொழி, போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்தலி அப்படின்ற 4 மொழிகள் என்ன பண்றாங்க, அரசியல் அமைப்புல சேர்க்கிறாங்க. இப்ப மொத்தமா எத்தனை மொழிகள் இருக்கு? 22 மொழிகள் இருக்கு. புரியுதா? அப்ப இது கூட என்ன நீ தெரிஞ்சுக்கணும்னா, அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிலாம் இது. அரசியல் அமைப்பின் அலுவலக மொழிகள், அபிஷியல் லாங்குவேஜ் கேட்பாங்க. அப்ப அரசியல் அமைப்புல அலுவலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னென்ன மொழியில வெளியிடணும், இப்ப சென்ட்ரல்ல பார்லிமெண்ட் நடக்குது, என்னென்ன மொழியில வெளியிடணும் அப்படின்றது. அப்ப என்னன்னா, முதல்ல என்ன பண்றாங்க, ஹிந்தி மொழியில வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஹிந்தி பெரும்பாலான மக்களால பேசப்படுது, அதனால ஹிந்தி மொழியில என்ன பண்ணுங்க, வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப என்ன, ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் என்ன பண்றாங்க, ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, 1950ல ஹிந்தியில தான் எல்லாமே வெளியிடப்படும். அதனோடு சேர்த்து தற்காலிகமா 15 ஆண்டுகளுக்கு ஆங்கில மொழியில என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. சரியா? அந்த ஆபீஸ் நடக்கிற அனைத்து விஷயத்தையும் ஒரு ஜிஓ போடுறோம், எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுங்க, ஹிந்தியோட சேர்த்து ஆங்கிலத்திலையும் என்ன பண்ணுங்க, வெளியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1950ல இருந்து 65 வரைக்கும் 15 ஆண்டுகள். அந்த 65 ஆண்டு முடிவு போகும்போதுக்கு முன்னாடியே 63வது ஆண்டுல 1963ல பர்மனன்ட் லாங்குவேஜ் ஆக்ட், நிரந்தர மொழி சட்டம்னு ஒரு சட்டம் போடப்படுது. அந்த சட்டத்தின்படி என்ன சொல்றாங்க, இனிமேட்டு ஆங்கிலம் தற்காலிக மொழி கிடையாது, இனிமேட்டு வரப்போற ஆண்டுகளுக்கு என்ன பண்ண போறோம், ஹிந்தியோடு சேர்த்து ஆங்கிலத்திலே நம்ம என்ன பண்றோம், நிரந்தரமா என்ன பண்ண போறோம், ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னா இந்த 22 மொழிகள். அரசியலமைப்பின் அலுவலக மொழிகள், அபிஷியல் லாங்குவேஜ் கேட்டாங்கன்னா என்னது, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு இருக்கும். இதுதான் மொழி. இந்த 8 அட்டவணை தான் அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது இருந்துச்சு. இப்போ 9, 10, 11, 12 எல்லாமே என்னது, அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டது. அப்ப சேர்க்கப்படுறாங்கன்னா அந்த புத்தகத்துல எத்தனாவது முறை திருத்தம் செய்யப்பட்டதுனால சேர்க்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். சரியா? அப்ப 9வது அட்டவணையா 1951ல முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முதலா இந்த புத்தகத்துல என்ன பண்றாங்க, சட்ட திருத்தம் பண்றாங்க. இதன்படி என்னன்னா, நிலச்சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படின்றாங்க. சரியா? அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வளர்ச்சி அடையணும்ன்றதா இந்த அரசியல் அமைப்போட நோக்கம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர் ஆட்சியும் போது ஜமீன்தார்னு ஒரு பதவி தரப்படுது. அவங்க பேர்ல நேரடியா நிலத்தை மாத்திக்க முடியாதுன்றதுனால என்ன பண்றாங்க, இந்தியர்கள்ல ஜமீன்தார்ன்ற பதவி கொடுத்து எல்லாருக்கிட்டையும் என்ன பண்றாங்க, அந்த நிலங்களை அவங்க பேர்ல மாத்துறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்க மேல 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் இருக்கு. அப்ப அப்படி இருந்தா என்ன பண்ண முடியாது, எல்லாருக்கும் வளர்ச்சி அடைய முடியாதுல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனி நபர்னா இத்தனை ஏக்கர் தான் இருக்கணும், ஒரு கூட்டு குடும்பம்னா இவ்வளவுதான் இத்தனை ஏக்கர் தான் இருக்கணும், ஒரு தனி குடும்பம்னா இத்தனை ஏக்கர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜமீன்தார் முறை ஒழிப்புன்னு சொல்றாங்க. மற்ற நிலங்கள் எல்லாமே என்ன ஆயிடுது, அரசாங்கத்துக்கு போயிடும். அதுதான் சீமராஜா படம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவர் என்ன பண்ணுவாரு, மறுநாள் வந்து ஜமீன்தார் முறை, அந்த சிவகார்த்திகேயன் அவங்களோட தாத்தா வந்து என்னவா இருப்பார், ஜமீன்தாரா இருப்பார்.
அப்ப என்ன நாளைக்கு வந்து ஜமீன்தார் முறை ஒழிப்பு சட்டம் அமல்படுத்துறாங்க அப்படின்னா நைட் என்ன பண்ணுவாரு, அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துருவாரு. அரசாங்கத்துக்கு போறது என்ன பண்ணிட்டோம், அந்த ஊர் மக்களுக்கு போட்டோம் அப்படின்னு. நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் சொல்லுவாங்க இந்த ஊரே நம்ம பேர்ல இருந்துச்சு, நம்ம தாத்தா பேர்ல இருந்துச்சு, தாத்தா தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா ஆங்கிலேயர் ஆட்சியின் காலத்துல அவங்க பங்களிச்சிருப்பாங்க. ஜமீன்தாரோ இல்ல ஜமீன்தார் கீழே என்ன பண்ணிருப்பாங்க, வேலை செஞ்சிருப்பாங்க. அதுதான் என்னது இந்த முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலயமா இந்த 9வது அட்டவணை சேர்க்கிறோம். அதன்படி என்னன்னா நிலச்சீர்திருத்தம், ஜமீன்தார் முறை ஒழிப்பு அப்படின்றத அரசியலமைப்புல சேர்க்கிறோம். சரி, அடுத்தது 10வது அட்டவணை. 10வது அட்டவணை என்னன்னா 52வது சட்ட திருத்தம். 52வது முறையா இந்த புத்தகத்துல சட்ட திருத்தம் பண்ணி என்ன பண்றோம், 1985 இந்த 10வது அட்டவணையை சேர்க்கிறோம். இது என்ன சார் அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம். சரியா, இப்ப என்ன ஆகுது, ஒரு கட்சியில நின்று ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, தன்னோட சுயநலத்துக்காக என்ன பண்றாங்க, சில பேரு வேற கட்சிக்கு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு ஏன்ற கட்சி இருக்கு. இப்ப விழுப்புரத்துல எடுத்துக்கலாம், ஏன்ற கட்சி இருக்கு, பின்ற கட்சி இருக்கு. ஏவும் வேணாம் பியும் வேணாம், நம்ம என்ன பண்றோம், சியை தேர்ந்தெடுக்கிறோம். இவர் தேர்வு ஆயிடுறாரு, எலெக்ஷன் முடிஞ்சிருது. சரி, தேர்வு ஆயிடுறாரு. தேர்வு ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, வேற கட்சியில போய் சேர்ந்துடுறாரு. வேற கட்சியில்னா நம்ம ஏன் வேணாம் தான் ஏல என்ன பண்றோம், நிராகரிக்கிறோம். இவர் என்ன பண்றாரு, ஏன்ற கட்சிக்கு இவரோட சுயலாபத்துல ஏன்றதுல போய் சேர்ந்துறாரு. அப்பனா அதுக்கு முன்னாடி அதுக்கு வரையறை கிடையாது, அப்படி சேர்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. 1985 அப்புறம் நீ ஒரு கட்சியில இருந்து தேர்வு செய்யப்பட்ட கட்சியில இருந்து தேர்வானதுக்கு பின்னரு வேற கட்சியில போய் சேர்ந்துட்ட அப்படின்னா என்ன ஆயிடும், உன்னோட பதவி பறி போகும் அப்படின்றது. ஆதரவு தெரிவிக்கிறது வேற, கட்சியில போய் சேர்றது வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப வேற கட்சியில போய் சேர்ந்துட்டு என்ன ஆயிடும், அந்த கட்சியில அவரோட பதவி போயிடும் அப்படின்றதுதான் இந்த 10வது அட்டவணை. சரியா, கட்சி தாவல் தடை சட்டம் புரியுதா. ஒரு கட்சியில் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் அவர் வேறு கட்சியில போய் இணைந்தா அவர் பதவி பறி போய்கிடும் அப்படி சொல்றதா இந்த கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லுது. சரியா, 10வது அட்டவணை. 11வது அட்டவணையும் 12வது அட்டவணையும் என்னன்னா உள்ளாட்சிகளை பத்தி பேசும். சரியா, எதை பத்தி பேசும், உள்ளாட்சிகளை பத்தி பேசும். அப்ப இது வந்து யாரோட வலியுறுத்தலின் பேரில் இது வந்து அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது அப்படின்னா காந்திஜி அவர்களின் வலியுறுத்தலின் பேர்ல. காந்திஜி அப்ப இருக்கும் போதே என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, என்ன சொல்லுவாரு, வெரி குட், என்னன்னா டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச், மேலிருந்து கீழ் நோக்கிய பார்வை, கீழிருந்து மேல் நோக்கிய பார்வைன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன காந்திஜி சொல்லுவார்னா, கிராமப்புறங்கள்ல போய் வளர்ச்சியடை செய்யுங்க, நாடு முன்னேறிடும், நாடு வளர்ந்துடும். மேல இருந்துகிட்டே கிராமத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்காதீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு கிராமத்தையும் வளர்ச்சி அடை செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் வளர்ச்சி அடையும். ஒவ்வொரு மாவட்டத்தையும் வளர்ச்சி அடை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நம்ம நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு காந்திஜி வலியுறுத்துறாரு. அதன் பேர்ல என்ன பண்றாங்கன்னா 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சிகள் அப்படின்றது சேர்க்கப்படுது. இதுல 29 விதிமுறைகள் அல்லது பொருளடக்கம் உள்ளடக்குது. சரி, அப்படின்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன், மாவட்ட திட்ட ஆணையம்னு இருக்கும். இந்த பஞ்சாயத்து உள்ளாட்சி அதாவது பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்ம தெருவில் இல்லை நம்ம ஊர்ல எதனா ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன் வந்து நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா, மொத்த டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செய்யணும். அப்ப செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, சரிவர செய்ய முடியாது. அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா உள்ளாட்சிகள், ஒரு தெருவுக்கு ஒருத்தர் என்ன பண்ணு வார்டு மெம்பர்னு தேர்வு செஞ்சிரு, ஒரு ஊருக்கு ஒருத்தர் என்ன பண்ணு தலைவர்னு தேர்வு செஞ்சிரு, அந்த ஊராட்சிக்கு என்ன பண்ணு கவுன்சிலர்னு தேர்வு செஞ்சிரு, அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட கவுன்சிலர்னு தேர்வு செஞ்சிரு. அதிகாரத்தை கொண்டு போய் என்ன பண்ண உள்ளாட்சிகள்கிட்ட கொடு, நேரடியா நிதியை கூட அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றத என்னது இந்த உள்ளாட்சி முறைகள்ல 11வது அட்டவணையில சேர்க்கப்பட்டது. சரியா, 1992க்கு பின்னர் தான் வார்டு மெம்பரு, கிராம பிரசிடென்ட் தலைவர், கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலர்ன்ற பதவிக்கெல்லாம் தேர்தல் நடத்தப்படுது உள்ளாட்சிகள். புரியுதா. சரி, அதுக்கப்புறம் என்னது கிராமப்புறம். நம்ம மொத்த இந்தியா ஒரு மாவட்டத்துல என்ன பண்ணும், ஒரு மாநிலத்துல என்ன பண்ணுன்னு பார்த்தாச்சு, கிராமப்புறங்கள்ல என்ன பண்ணுன்னு பார்த்தாச்சு, நகர்ப்புறங்கள்ல நகராட்சிகள். அப்ப நகராட்சி என்ன பண்றாங்க, 74வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம்னா என்ன பண்ணும் 92ல பண்ணி நகர்ப்புறத்துல யார் யாரெல்லாம் தேர்வு செய்யணும். இப்ப அங்க வார்டு மெம்பர்னு இருப்பாங்க, இங்க யார் இருப்பாரு, நகர்ப்புறத்துல வார்டு கவுன்சிலர்னு இருப்பாரு, அங்க தலைவர் இருப்பாரு, இங்க யார் இருப்பா,
சேர்மேன் இருப்பாங்க, சேர்மேன் இருப்பாங்க. அங்க இப்ப நகராட்சி இருக்குன்னா என்ன வேற யார் இருப்பா? மேயர்னு இருப்பாங்க. புரியுதா? அப்ப கிராமப்புறங்களுக்கும் இதுக்கும் என்ன அதிகார வரம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நகராட்சினா இப்படிதான் என்னன்னு செயல்படணும், இந்த உறுப்பினர்கள்லாம் தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது அட்டவணையில குறிப்பிடப்படுது. இதுல 18 விதிமுறைகளை உள்ளடக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் 18 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 விதிமுறைகளை உள்ளடக்கும். அப்ப அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட போது 8 அட்டவணை, 22 பகுதியில் 395 மேற்பட்ட சரத்துகள் இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்கு? 12 அட்டவணை, 25 பகுதிகள், 450க்கும் மேற்பட்ட சரத்துக்கள் இருக்கு. இதுதான் என்னது? அட்டவணை.